என்னடா எழுதுற? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். கெடுத்துட்டியடா. தனியா உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து காதல் கடிதம் தான் எழுதுறான். நம்ம பையன் தேறிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என் மனசுல மண்ணள்ளி போட்டியடா. என்னது? கவிதை எழுதுற நேரத்துல சிந்துவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போடலாம்ல. ஐயோ, அவன் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதுறான். நீ இப்படி டயத்தை வேஸ்ட் பண்றியடா. டேய், சிந்துவோட மனசு தெரிஞ்சுக்காம நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுடா. முதல்ல நீ உன் மனசை திறந்து காட்டு, அப்புறம் அவன் மனசு தன்னால தெரியும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதாண்டா எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமைடா கொடுமை. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்கிறானே. ஐயோ, உனக்கு எத்தனை ஆரம்பண்டா வேணும்? எழுதிக்க. மேன்மை தங்கிய சிந்துவுக்கு வேண்டாம். வார்டனுக்கு பெட்டிஷன் எழுதியே பழக்கம். அன்பான சிந்துவுக்கு கண்மணியே சிந்து. சிந்து வேண்டாம், எனக்கே பயமா இருக்கு. சாப்பிட்டா போவோம். இதய ராணியே சிந்து. டேய், சிந்து ரொம்ப மென்மையானவடா. மென்மை. நெஞ்சின் பஞ்சே சிஞ்சு. எப்படி இருக்கு? சிந்துவுக்கு செல்ல பேரு சிஞ்சு. நல்லா இருக்க? அவகிட்ட நாசுக்கா எடுத்து சொல்லணும்டா. இதை விட நாசுக்கா நீ தர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். இதுல என்ன கொடுமை தெரியுமா? உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்ட தான் பொண்ணுங்க நெருங்கி பழகுறாங்க. நானும் இருக்கனே ஒருத்தி. ஐயோ, எவளையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதில் கூட சொல்லாம திரும்பி போயிடுறாளுங்க. நீ இதே ரீதியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயே சிந்து கல்யாணத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி நீயே படிக்க வேண்டியிருக்கும். அப்ப நேர்லயே சொல்லிடலாங்க. இல்ல, டெலிபோன் போட்டு சொல்லு. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு வந்தோம், படிப்பு தான் வரல, காதலாவது வரட்டுமே. காதலி புறப்படு, கடமையாற்று, வெற்றி உணரு. விஷ் குட் லக், ஆல் தி பெஸ்ட். மியா கோத்ராபா, ஜப்பான் பாஷை பயந்துராத. இங்க பாரு, இதுக்கு மேலேயே நீ லவ் பண்ணல, ரூமை காலி பண்ணிடு. வேற ரூம் பாத்துக்கோ. தம் இல்லடா.